ஹலோ ரிபான். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா மறைக்கப்பட்ட பல வரலாறுகள் இருக்கு. புத்தகத்துல கூட எழுதப்படாத ஒரு சில வரலாறுகள் பாத்தீங்கன்னா நம்ம கதைகளாவோ இல்ல நேரடியாவோ நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வரலாறு தான் ஐரோப்பியால 1813 ஒரு போஸ்டல் கார்டுல ஒரு தபால் தலையை பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்றாங்க. அந்த ரிலீஸ் பண்ற தபால் தலையில பாத்தீங்கன்னா முன்ன இருந்ததை விட இப்போ கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பொண்ணோட நிர்வாண போட்டோவை வெளியிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஐரோப்பியர்களோட காலகட்டத்திலே பாத்தீங்கன்னா மிக முக்கியமானதா சொல்லப்படுறது கிளப்புகள். ஆமா, எதுக்கு கிளப் பாத்தீங்கன்னா ஒரு கலாச்சாரமா அவங்க கொண்டுட்டு இருந்தாங்க. அதை கேட்கறதுக்கே பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியா இருக்கும். அதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நாம பேச போறோம். இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கோங்க. அப்புறம் வாட்டி பாத்துட்டு இருக்கீங்கன்னா கூட பரவாயில்ல. நான் சொல்ற கதைகள் வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கீங்க. இதுல நாம முதலாவதா பார்க்க போறது போஸ்டர். 1813 ஐரோப்பியாவில் பாத்தீங்கன்னா போஸ்டர் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லிட்டு தபால் தலையை பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்துறாங்க. இது எதுக்குன்னா ஒரு லெட்டர் அனுப்பும் போது அதுல ஒட்டி அனுப்புறதுக்காக. இன்னும் டீட்டெயிலா சொல்ல போனா அந்த லெட்டர் அனுப்புறவரு அந்த லெட்டருக்கான கட்டணத்தை செலுத்திட்டாரு அப்படின்றத குறிக்கிறதுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த போஸ்டல் ஸ்டாம்பை அறிமுகப்படுத்திருக்காங்க. ஆனா 1813 உலகத்துல முதலையா ஐரோப்பியர்கள் பாத்தீங்கன்னா இதை அறிமுகப்படுத்தும் போது இயற்கை சீனையும் தலைவர்கள் போட்டோ இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அறிமுகப்படுத்திருப்பதை நம்ம எல்லாருக்குமே தெரியும், அறிஞ்சிருக்கோம். ஆனா நம்ம அறியாத ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு சொல்லி கேக்குறீங்களா? பெண்களோட நிர்வாண புகைப்படம். அதுவும் குறிப்பா சொல்ல போனா கேமரா கண்டுபிடிச்சப்பட்டது இந்த இயற்கை காட்சிகள், அரசர்கள் இந்த மாதிரி போட்டோ எடுக்கிறப்ப ஏன் பெண்களோட நிர்வாணத்தையுமே நம்ம ஸ்டாம்பா இது பண்ணக்கூடாது? இது பார்த்தா ஒரு ரகசிய குறியீடா நம்ம வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பெண்களோட அந்த நியூட் போட்டோஸ் பாத்தீங்கன்னா ஸ்டாம்பா ரெடி பண்ணி போஸ்ட் ஓட்டி இருக்காங்க. இது கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நடைமுறையில இருந்ததாகவும் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இன்னும் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டதாகவும் சொல்லப்படுது. கிபி 1700 லண்டன் மற்றும் அது சுற்று வட்டாரத்துக்குள்ள பரவலாக பயன்படுத்தப்பட்டதான் கிளப்புகள் அப்படின்றது. இந்த கிளப்ல பாத்தீங்கன்னா தமிழ் படங்களை காட்டுற மாதிரி இந்த மது குடிக்கிறது, பெண்கள் கூட இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல தடை செய்யப்பட்ட புத்தகங்களை படிக்கிறது, விருப்பப்பட்ட பெண்கள் கூட இருக்கிறது, அது மட்டும் இல்லாம விரும்பிய மதுபானங்கள், உணவுகளை சாப்பிடுறது அப்படின்ட்டு அவங்க பாத்தீங்கன்னா ஒரு தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இதோட மட்டும் நிக்காம இதுக்குன்னு சொல்லிட்டு தனியா பாத்தீங்கன்னா உறுப்பினர் சேர்க்கையுமே பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. அவங்க யார் என்னவோ சேர்க்கமோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல சேர்ந்துப்பாங்க. விருப்பப்பட்ட பெண்கள் கூட பாத்தீங்கன்னா உல்லாசம் வந்திருப்பாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு தனியா கட்டணமும் வசூலிக்கப்பட்டிருக்கு. 1700 அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா லண்டன் போன்ற நாடுகள்ல இது பிரபலமான ஒரு கலாச்சாரமா பின்பற்றப்பட்டிருக்கு. வெளிநாட்டு கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி கிளப் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கிளப், ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா விபச்சார விடுதி. விபச்சாரம் அப்படின்றது அந்த நாட்டுல பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல சர்வசாதாரணமா இருந்துச்சு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அதுல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கைடு புக் அப்படின்றது. என்ன கைடு புக் அப்படின்னீங்கன்னா இந்த விபச்சாரத்துக்கு முதல் முறையாவோ இல்ல பரமுறை போறவங்க அவங்கள ஒரு ஆம்பிஷன் மாதிரி போவாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கைடு புக் ஆனது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றாங்க. ஒரு விபச்சார விடுதி பேரை போட்டு அதுல இருக்கிற பெண்கள், அவங்களோட வயது என்ன, அவங்களோட கஸ்டமர் எத்தனை பேர் அட்டென்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா அரசியல்படுத்திருப்பாங்க. அதை பாத்துட்டு இவங்க பயன்படுத்தி அந்த பெண்களை தேடி அவங்க கூட உல்லாசமா இருந்திருக்காங்க. இதுல இன்னும் வித்தியாசமான ஒரு கூத்து என்னன்னு சொல்லி பார்த்தேன்னா இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்த்தா ரெனோவேட் பண்ணுவாங்களாம். இதுமே பார்த்தா லண்டன், ஸ்காட்லாந்து போன்ற ஐரோப்பிய நாடுகள பரவலாக இருந்த ஒரு கலாச்சாரமாக இருக்கு. ஷூ வச்சு ஒரு சயின்ஸ். பண்டைய ஐரோப்பிய நாடுகள் பார்த்தா மக்கள் தங்களோட காலநிலைப்படியும் கலாச்சாரம் படியும் பார்த்தா உடை அணிவதை வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. குளிர்காலத்துக்கு ஏத்த மாதிரியும் வெயில் காலத்துக்கு ஏத்த மாதிரியும் அவங்க பார்த்தா உடைகளை அணிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. இப்படி இருக்கும் போதும் ஆண்களும் அதுக்கு ஏத்த மாதிரி பார்த்தா உடைகளை மாற்றி அணிஞ்சிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா காலடிகளை கொஞ்சம் வித்தியாசமான முறையிலேயே அவங்க பயன்படுத்திருக்காங்க. முன்பக்கமானது சற்று கூர்மையா இருக்குமா, ஒரு ஆணுக்கும் பார்த்தா ஒவ்வொரு விதமா மாறி இருக்கும் அப்படின்றாங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா ஒருவேளை ஜாதி அடிப்படையில அவங்க வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தா அதுவும் கிடையாது. இல்லாட்டி பருவநிலை மற்றும் காலநிலை, அப்படி இல்லாட்டி கலாச்சாரத்தின் அடிப்படையில இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைச்சா அதுதான் மிக மிக பெரிய ஒரு தவறு. அவங்க பார்த்தா பெண்களுக்கு தங்களோட பிரைவேட் பார்ட் எவ்வளவு சைஸ்ல இருக்கும் அப்படின்றத பார்த்தா இன்டைரக்டா அவங்க சொல்றதுக்காகவே ஷூ மூலமா பார்த்தா ஒரு அறிகுறி வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இப்படிப்பட்ட ஒரு பண்டைய நாகரிகத்துல பார்த்தா இது அவங்க ஒரு கலாச்சாரமாகவும் பின்பற்றிட்டு இருந்திருக்காங்க. இந்த உலகத்திலே முதல்ல மனித இனம் உருவானதாக கருதப்படும் இடங்கள்ல பிலிப்பைன்ஸும் பார்த்தா ஒண்ணு. இங்கதான் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலாச்சாரங்களும் அரச வழக்குகளுமே உருவானதா சொல்லப்படுது. அப்படிப்பட்ட நாட்டுல தான் நான் இப்போ சொல்ல போற ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் உருவானதா சொல்லப்படுது. அதுதான் லெஸ்பியன், அதாவது ஓரின சேர்க்கை.
அங்கதான் வந்து பார்த்தோன்னா ஓரினை சேர்க்கைன்றது உருவானதாகவும் அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை கிபி 9ஆம் நூற்றாண்டுல இருந்து 15ஆம் நூற்றாண்டு வரைக்குமே ஒரு சடங்காவே அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயன்படுத்திட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பெண்கள் பூப்படைதல், அதாவது வயதுக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம ஊர்ல எப்படி மஞ்சள் நீராட்டு வச்சு சடங்கு மாதிரி சுத்துறோமோ அதே மாதிரி அவங்களுமே வந்து பார்த்தோன்னா அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த திருமணத்துக்கு முன்னாடி ஒரு ஆணானது அந்த பெண்கள் வீட்டுல போயிட்டு தான் வீடு மாதிரி அந்த வீட்டுல எந்த வேலை வேணாலும் செய்யலாம் அப்படின்றதையும் வந்து பார்த்தோன்னா அந்த காலகட்டத்துல மக்களானது முடிவு பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நாம பார்த்ததுல ஒரு சில மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா வரலாற்றுல இடம் பெற்றது. ஆனா இதே மாதிரி பல மர்மமான யாருமே சொல்லாத வினோத சத்தங்கள் வந்து பார்த்தோன்னா இன்னுமே வரலாற்றுல நிறைய மறைஞ்சிருக்கு. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை கேட்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோல பாக்குறேன். அது வரைக்குமே சைனிங் ஆஃப். ஹரிஹரன்.